நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சந்திரன் அவர்களுக்கு படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அன்னார் கோ. சி. சந்திரன் அவர்களுடைய படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி 18/7/2026 அன்று மாலை 4:30 மணியளவில் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை அனைத்து மீனவ இயக்கங்களும் சமுதாய பெரியோர்களும் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, பேராசிரியர் பெரியாண்டி ஆகியோர் படத்தை திறந்து வைத்து நினைவஞ்சலி செலுத்தினார்கள். நிகழ்வில் அன்னாருக்கு நினைவேந்தல் மலர் வெளியிடப்பட்டது. மலரை ராமஜெயம், குமரன், பேராசிரியர் மாசிலாமணி, முனைவர் செல்வகுமாரி, முனைவர் வல்லத்தான், வேலு, தர்மராஜ், நல்லவாடு குமார், காலாப்பட்டு குமார் மற்றும் இதர தலைவர்களோடு வெளியிட்டு பிரதியை பெற்றுக்கொண்டனர். இயக்க தோழர்கள் ரூபேஷ், அசோக், வெங்கட பெருமாள், குமார், கஜேந்திரன், பத்மநாபன் மற்றும் பல சமுதாய பெரியோர்களும் நினைவஞ்சலி செலுத்தினார்கள். கூட்டத்தை சேகர், உத்ராடம், ரவிக்குமார், கனகசபை, கந்தமாறன், கதிரவன், மணிமேகலை, யுவான், முரளி, ஜெயகவி, ஜெயந்தி, தீபா, பாஸ்கர், கருணாநிதி போன்ற தன்னார்வலர்கள் ஒருங்கிணைத்தனர். அன்னாரின் மகன் திரு பிரவீன்காந்த் அவர்கள் நன்றியுரையை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கூழ் ஊற்றல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை தொடர்ந்து சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகம், தீப ஆராதனை காட்டப்பட்டு கூழ் குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழை ஊற்றினார். விழாவில் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நல வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயில் சதமடித்து வருகின்றது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அச்சப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலுக்கு மிக பெரிய ராட்சச இரும்பு தூண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கட சுப்பா ரெட்டி சிலை சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னலில் 2 சக்கர வாகனத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று அதிகாலை எதிர்பாராத விதமாக திடீரென்று சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இது குறித்து உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் சரிந்து விழுந்த பசுமை பந்தலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்பொழுது பசுமை பந்தல் சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகின்றதா மற்றும் உறுதியாக உள்ளதா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர் கிருஷாந்த் அபினவ் நீட் யூஜி 2026 தேர்வில் அகில இந்திய தர வரிசை பட்டியலில் 553வது இடத்தை பெற்றுள்ளார். தேர்வு தயாரிப்பு சேவைகளில் தேசிய அளவில் முன்னணியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவரான கிருஷாந்த் அபினவ் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 2026இல் 720க்கு 670 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தர வரிசை பட்டியலில் 553வது இடத்தையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடமும் பிடித்துள்ளார். மேலும் ஆகாஷ் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் நாடு தழுவிய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் 4 மாணவர்களும், முதல் 50 இடங்களுக்குள் 18 மாணவர்களும், முதல் 100 இடங்களுக்குள் 41 மாணவர்களும் இடம் பிடித்துள்ளனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை ஆகாஷ் நிறுவன துணை மண்டல இயக்குனர் சிவபிரசாத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறினார்கள். இது குறித்து மாணவன் கிருஷாந்த் அபினவ் கூறியதாவது: அகில இந்திய தர வரிசையில் 553வது இடத்தை பெற்றது ஒரு கனவு நனவானது போன்றது. என் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருந்த என் பெற்றோர்களுக்கும் தொடர்ச்சியான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் அளித்த ஆகாஷ் நிறுவனத்தின் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டார். துணை மண்டல இயக்குனர் சிவபிரசாத் கூறியதாவது: கிருஷாந்தின் இந்த சாதனை ஒட்டுமொத்த ஆகாஷ் குடும்பத்திற்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி எழுதிய RSS என்னும் ட்ரோஜன் குதிரை புத்தகத்தின் நூல் அறிமுக விழா பெரியார் படிப்பகத்தில் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றம் ஆகியவற்றின் சார்பில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பகுத்தறிவாளர் கழகத்தின் புதுச்சேரி துணை அமைப்பாளர் நல்லையன் தலைமை தாங்கினார். பகுத்தறிவாளர் கழகத்தின் புதுச்சேரி செயலாளர் குமரன் வரவேற்புரையை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் துவக்க உரையை ஆற்றினார். விழாவினை புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் நடராசன் ஒருங்கிணைத்தார். பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் குழந்தை வேலனார் நூலை அறிமுகம் செய்து விரிவாக உரையாற்றினார். நூல் வெளியீடு விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூலின் பிரதிகளை திராவிடர் கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரி திராவிட கழக மாநில தலைவர் வீரமணி, புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், புதுச்சேரி மாவட்ட செயலாளர் ராசா ஆகியோர் நூலின் பிரதிகளை பெற்றுக்கொண்டனர். விழாவின் நிறைவாக புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழகத்தின் துணைத் தலைவர் சத்யராஜ் அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். திராவிடர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் 57வது வங்கி தேசியமயமாக்கல் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் 57வது வங்கி தேசியமாக்கல் தின விழா கொக்கு பார்க் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி மண்டல அலுவலக மாநாட்டு அரங்கில் உற்சாகமாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தோழர் ஹரிஹரன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ரீனா ஜோசப் வரவேற்புரையை ஆற்றி வங்கி தேசியமாக்கலின் வரலாற்று பெருமையையும் பொதுத்துறை வங்கிகளின் சமூக பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் CH வெங்கடாச்சலம் மற்றும் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் அருணாச்சலம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். தங்களது உரையில் 1969 ஜூலை 19 அன்று வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர்கள், பொதுத்துறை வங்கிகளை பாதுகாப்பதன் அவசியம், ஊழியர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவது மற்றும் மக்களுக்கான வங்கி சேவையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தினார்கள். மேலும் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முயற்சிகளை ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு சங்கத்தின் உதவி செயலாளர் தோழர் அன்பரசு, தோழர் ரவிக்குமார், தோழர் அஜய், தோழர் தனலட்சுமி மற்றும் தோழர் ராணி ஆகியோர் இணைந்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக தோழர் பாலமுருகன் நன்றி உரையை வழங்கினார். இவ்விழாவில் வங்கி ஊழியர்கள், ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளான அளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு நாளையோடு 57 ஆண்டுகள் முடிவடைகின்றது. இந்த வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக மாற்றிய பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரிய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட துறைகளுக்கெல்லாம் இன்றைக்கு கடன் கொடுக்கக்கூடிய, வங்கி சேவை சென்று அடையக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். கிராமப்புறங்களுக்கெல்லாம் வங்கி சேவை செஞ்சிருக்கு. சாதாரண எளிய மக்களுக்கெல்லாம் வங்கி சேவை சென்று அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அது தேசிய மயம்தான். அதை இன்னும் விரிவுபடுத்தி அனைத்து இந்திய மக்களுக்கும் இந்த வங்கி சேவை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்க லட்சியம். இந்த தேசியமயமத்திற்காக நாங்க போராடி இருக்கிறோம் அகில இந்திய வங்கிகள் சங்கத்துல. ஆக நாங்க பெருமையாக கொண்டாடுகின்றோம். ஆனா அந்த கொண்டாடுகின்ற நேரத்துல ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு இந்த வங்கிகளை மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய, தனியார் மயம் செய்யக்கூடிய ஆபத்தான தவறான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதை எதிர்த்து போராடுவதற்கும் நாங்க தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியில இன்றைக்கு புதுச்சேரியில இந்த சிறப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இந்த வங்கிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து மழைக்கால தொடர் பாராளுமன்றம் தொடங்க இருக்கின்றது. அங்கு ஏதாவது வங்கி தனியார் மையத்துக்கு சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் வரும் என்று சொன்னால் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளிலும் வேலை நிறுத்தம் செய்வதற்கு நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி வங்கிகள் மக்களுக்கு சேவை செய்யணும். சேவை செய்வதற்கு ஆட்கள் ஊழியர்கள் தேவை. ஆனா கிளைகளை பார்க்கிறோம், அனைத்து கிளைகளும் இன்றைக்கு குறைவான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே தேவையான அளவுக்கு திருப்திகரமான வாடிக்கையாளர் சேவை கொடுக்க முடியல. ஆகவே தேவையான அளவுக்கு நிரந்தரமான ஊழியர்களை பணியில் அமர்த்தி மக்களுக்கு வங்கிகள் நல்ல முறையில சேவை கொடுக்கணும் என்பதற்காகவும் போராட்டங்கள் நடத்துவதற்கு எங்களுடைய மாநாட்டில் முடிவு செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் விளக்குவதற்காக தமிழகம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தி ஊழியர்களை இன்றைக்கு ஒன்றுபடுத்தி போராடுவதற்காக தயார் இருக்கிறோம். தேசியமயம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். தனியார் மயத்தை நாம் எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும். வங்கி மக்கள் பணம் 250 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் வங்கியில இருக்கு. அதுக்கு பாதுகாப்பு பொதுத்துறை தான். அதற்காக போராடுவதற்காக சிறப்பான கூட்டங்கள்லாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஊழியர் எல்லாரும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறியாளர் மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் ஆசி பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகரும் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனருமான பொறியாளர் மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது.
இதன் ஒரு பகுதியாக காராமணிக்குப்பம் முருகன் கோவிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 33 ஆஷா பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் ஹேண்ட் பேக்குகள் வழங்கப்பட்டது. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தர மேஸ்திரி வீதியில் சலவை தொழிலாளி ஒருவரின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவசமாக இஸ்திரி வண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் அமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாகி செந்தில்குமார், தலைமை கழக நிர்வாகி மோரிஸ் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி புவன்கரே வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்படி எம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான பாஸ்கர் ஆகியோர் அன்னதானம் வழங்கினார்கள். கோவில் நிர்வாகிகள் மற்றும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காந்தி திருநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்திரைப்பாளையத்தை அடுத்த காந்தி திருநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா கடந்த 13ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் திரு வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு தேவி கருமாரி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் 50 வகையான பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளுடன் பெண்ணழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய பிராத்தமும் மற்றும் சமபந்தி விருந்தும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராஜகுமார், ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் மஞ்சினி, ராமலிங்கம், ராஜேந்திரன், ஏழுமலை, செயலாளர் முத்து, துணை செயலாளர் கணேசன், கிருஷ்ணகுமார் மற்றும் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு பள்ளியில் நடைபெற்ற 1991-2001 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விசிலடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1991 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக விழாவில் வந்து கலந்து கொண்டனர். அப்பொழுது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வரவேற்கும் பொழுது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்களும் விசிலடித்தும் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். மாணவர்களை தாண்டி ஆசிரியர்களும் மாணவர்களை கண்டதும் உற்சாகத்தில் விசில் அடித்தபடியும் குத்தாட்டம் போட்டும் நடனமாடியது முன்னாள் மாணவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வகுப்பறையில் அமர்ந்த முன்னாள் மாணவர்களுக்கு வருகை பதிவேட்டில் பெயர் வாசித்த ஆசிரியர்கள் உள்ளே நையா, எஸ் மிஸ் என்று எழுந்து நின்று வருகையை பதிவு செய்து பழைய நினைவு கூர்ந்த மாணவர்கள். தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் ஒவ்வொருவரும் தங்களது மலரும் நினைவுகளையும் பள்ளிகளில் பயின்ற பொழுது கற்ற அனுபவங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி மகிழ்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இது மட்டுமல்லாது தாங்கள் படித்த காலங்களில் உண்டு மகிழ்ந்த 90s கிட்ஸ் மிட்டாய்களான இலந்தபழம், கோலா, பெப்சி, மாத்திரை மிட்டாய், மாங்காய் ஊறுகாய், ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய், சோன் பப்படி உள்ளிட்ட உணவு தின்பண்டங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். அதனையும் முன்னாள் மாணவர்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களிடையே ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்திரா பிரியதர்ஷினி. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. 30 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுறோம் ரீயூனியனாக. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆஃப்டர் எ லாங் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லாம் டீச்சர்ஸை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாரும் வரவேற்று கூட்டிகிட்டு வரும்போது அவங்க டான்ஸு, ஸ்பீச்சு, ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குது. இதுக்காக நாங்கள் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டீச்சர்ஸும் லைஃப் லாங் கூட இருக்கணும்ன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் பிரான்சிஸ். நான் 1991 to 2001 வரையும் உள்ள மாணவர்கள் நானும் ஒரு மாணவன். நான் இந்த பள்ளியில் மாணவனாக படித்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து தான் இன்று நான் புதுவை மாநிலத்தில் ஒரு வழக்கறிஞராக நான் உள்ளேன். இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு முதன்மையாக எனக்கு சொல்லிக் கொடுத்த என் செக்குபாய் மிஸ் தான் இன்றைக்கி நான் சட்டம் படிக்கிறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதில் நான் ரொம்ப பெருமை அடையத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவர்கள் அனைவரும் என்னோட நண்பர்கள். இவர்களை இந்த தருணத்தில் நான் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட ஆசிரியர்களும் வரவேற்பு விழாவிலிருந்து எல்லாரையும். உருளைப்பேட்டை தொகுதி கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 56வது ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
உருளையன்பேட்டை தொகுதி கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 56வது ஆண்டு ஆடித் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த விழாவில் கணபதி பூஜை, கலசம் வைத்தல், சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக அன்னை திரு வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நாகையாவின் புதிய பல்லவி திரை இசை கச்சேரி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக குழுவினர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கறவை பசு மானிய திட்டம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசு வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தலின் ஆலோசனையின் பெயரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழக பகுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள பகுதியில் இருந்து கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும், வாங்கப்பட்ட பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு ரூபாய் 50,000 எனவும், பசுவை வாங்கிய பிறகு தகுதியான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 25,000 மானிய தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கினர். ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும், பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவினம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், கால்நடை மருத்துவர் டாக்டர் மோகன், பாண்லே துணை மேலாளர் டாக்டர் சரண்யா, பாண்லே கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் விஜயலட்சுமி, வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பாலமுருகன், சங்க இயக்குநர்கள் மற்றும் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்தனர். பத்மினி நகரில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகள் வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார்கள். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தெரு பெயர் பலகை அமைத்தல், CCTV கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள கோரி மனு அளித்தனர்.
மனுவை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ ரவிக்குமார் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுக்கும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதியில் வீதி பெயர் பலகைகள், பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல் கட்ட பணியை துவக்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை இது ஏற்படுத்தியது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கத்தில் முதல் கட்டமாக தில்லை நகர் பகுதியில் இந்த பணி துவங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரசூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் விழா எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன், ரவிக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அரசூர், குளத்து மேடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்து மேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.